வெல்கம் டு அரம் டிஎன்பிசி அகாடமி ரஸ் த்ரூ சீரிஸ். திஸ் இஸ் ஸ்டீஃபன். இந்த வீடியோவில் வந்து February month 2026 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ வில் ஸ்டார்ட் ஃப்ரம் ஹியர். எடுத்தோடனே வந்து பேப்பர் கட்டிங்க அப்படியே போட்டிருக்கேன். எக்ஸ்கவேஷன் இது நியூஸில் உங்களுக்கு வந்திருக்கு. இப்போ என்ன தெரிஞ்சுக்கணும்னு கேட்டால், பொருணை மியூசியம் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ பொருணை மியூசியம், கங்கை இதெல்லாம் பார்க்குறப்ப நீங்கள் மேலே சிலபஸ் தான் போய் ஞாபகத்துக்கு வரணும். உங்களுக்கு திராவிடியன் சிஸ்டம் அப்படிங்கிறத தாண்டி சோழர்களை பத்தி டைரக்டா சிலபஸ்ல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், தமிழ் சொசைட்டி, இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல தான் இந்த நியூஸ் படிக்கணும். அப்போ பேப்பர் அப்படியே போடுறது காரணமே ஒரு பேப்பர் படிக்கிறப்ப எதை பிக் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதுலயும் ஃபுல்லா படிக்க வேணாமா, இந்த மாதிரி நியூஸஸ் வரப்ப அவங்களே மென்ஷன் தனியா மார்க் பண்ணிருப்பாங்கல்ல, பொருணை மியூசியம் எதை பத்தினது அப்படின்னு சொல்லிட்டு, எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நம்ம பிபிடில பாத்துக்கலாம். அடுத்து கங்கை கொண்ட சோழபுரம், இதை வந்து கிளியரா கொடுத்துருக்காங்க. முதலாம் ராஜேந்திரனை பத்தி. அப்போ மெயின் தீம் ராஜேந்திரன். எக்ஸாமினேஷன்ல பராந்தக சோழன், ராஜராஜன் அப்படின்னு போட்டு குழப்பிருப்பாங்க. அதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. கங்கை கொண்ட சோழபுரம் முக்கியமான விஷயம், யுனெஸ்கோவோட ஹெரிட்டேஜ் சைட் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். நாவை என்ன கப்பல்னு தெரியும். ஸோ நாவை மியூசியம்ங்கிற பேர்ல இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. நீங்க இந்த இன்ட்ரோடக்ஷன் பார்ட் இருக்குல்ல, இதை ரீட் பண்றப்ப எப்படி ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ்க்கு ஒரு ஆன்சர் ரைட்டிங் படிக்கணுங்கிற ஐடியா கிடைக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு நியூஸ் ஆர்டிக்கல். இதை பொறுத்த வரைக்கும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தா இதுதாம்மா. ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு இஸ் டெவலப்பிங் நியூ மியூசியம்ஸ் டு ஷோகேஸ் ஆர்கியாலஜி டிஸ்கவரிஸ். மொதல் விஷயம், பீப்புளுக்கு அவேர்னஸ் கொடுக்கணும். ரெண்டாவது, இந்த ஜென்ரேஷன் ஓகே நம்ம கண்டிப்பா வந்து நம்மளுடைய பாஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற பாயிண்ட் தான். சரிங்களா? இப்ப இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஃபோக்கஸ் சங்கம் ஏஜ், தமிழ் பிராமி, அர்பனைசேஷன். நம்ம வந்து நகர நாகரிகத்துல இருந்திருக்கோம். லைக் ஐவிசி சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்றோம்ல, அதுக்காக மேரிடைம் ட்ரேட். இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லாவே இதோட இம்பார்ட்டன்ஸ் நல்லா தெரிஞ்சிருக்கு. ஆனா கிட்டத்தட்ட 1000 வருஷங்களுக்கு முன்னாடியே நம்ம இதுல ஃப்ரண்ட் ரன்னரா இருந்திருக்கோம். அக்ரிகல்ச்சர் அண்ட் டெக்னாலஜி, இங்க இருக்க வார்த்தைங்க தான்மா உங்களுக்கு மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் வேணும். இப்போ எக்ஸாம்ல பிலிம்ஸ்க்கு மேல சொல்லப்பா அப்படின்னா, லைக் ரீசெண்டா ஜென்ரல் கொஸ்டின்ஸ் கேட்டுருவாங்க. சமீபத்திய தமிழகத்தின் அகலாய்வுகளின் படி பின்வரும் எவையெல்லாம் கருதுகோளாக உள்ளன, எவையெல்லாம் நாம் அறிந்து கொள்ள இயலும் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா, மேரிடைம் ட்ரேட், அக்ரிகல்ச்சர், லைக் அர்பனைசேஷன், டெக்னாலஜி, இதுதாங்க ஆப்ஷன்ஸ்ல இருக்குங்க. இதுல ஆல் த ஆன்சர் இருக்க முடியும். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல இது வந்து டிஎன்பிசி ஃபேக்ட்மா. தமிழ்நாடு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்கியாலஜி அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணது, எஸ்டாப்ளிஷ் பண்ணது 1961. உங்களுக்கு டிஎன்பிஎஸ்ல ஃபேக்சுவல் திங்ஸ் நம்பர்ஸ் கேட்பாங்களாமா, 1961 கூட மாத்தோட வாய்ப்பு இருக்கு. ஸோ 1961 இதை மறந்துடாதீங்க. சரிங்களா? அண்ட் இதுதான்ப்பா முக்கியம். இப்போ இதை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்ல எப்படியெல்லாம் கேள்வி கேட்பாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப சிம்பிள். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் கீழடி மியூசியம் அப்படின்னு கொடுத்துட்டு திருநெல்வேலி மாவட்டம்னு மாத்தி கொடுத்துருவாங்கம்மா. சரியா? பொருணை திருநெல்வேலி. ஆக்சுவலி பொருணைக்கு தாமிரபரணி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இல்லைன்னா தெரிஞ்சிருக்கேன். நான் தாமிரபரணின்னு தான் நான் எழுதுறேன். சரிங்களா? சம்டைம்ஸ் பரணின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, நம்ம தனியா பேசிக்கலாம். நாவை மியூசியம் ராமநாதபுரம், கங்கை கொண்ட சோழபுரம் அரியலூர், நொய்யல் மியூசியம் ஈரோடு, அண்ட் ஆபிஎஸ்எம் இங்க தமிழர் பண்பாட்டு அருங்காட்சியகங்கிறது செங்கல்பட்டு. இதுன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணல. இந்த திங்ஸ்லாம் இருக்குல்ல, இதை மேட்ச் த ஃபாலோயிங் கேட்கலாம், இல்ல தீம் இருக்குல்லம்மா இதை கேட்கலாம். இந்த டிஸ்பிளே பண்ணிருக்கலாமா, இது அப்படியே ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்து ஹவு மெனி பேர்ஸ் ஆர் ரைட் அப்படின்னு கேள்வி கேட்கலாம். அப்ப நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு மியூசியம் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல வரப்போகுது அப்படின்னு தான் நீங்க மெயினா படிக்கணும். இதுல அதிக இம்பார்ட்டன்ஸ் இப்ப கரண்ட் அஃபேர்ஸ்னு பார்த்தா இந்த மேரிடைம் ட்ரேட் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்கு. இதை தாண்டி சோலாஸ். சரிங்களா? இது ரெண்டுல தான் லாஸ்ட் 1.5 வருஷமா அதிகமா கரண்ட் அஃபேர்ஸ் வந்திருக்கு. அப்ப நீங்க ப்ரிப்பேர் பண்றப்பயே நான் எல்லாத்தையும் படிக்கணுமான்னா கண்டிப்பா தேவையில்லை. இந்த ஏரியாஸ் ஃபோக்கஸ் பண்ணா போதும் அப்படிங்கிறது தான். ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், இது எந்த பிளேஸ்ன்னு கேட்பாங்க. சரியா? இதுல சமீபத்துல வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து லைக் கும்பகோணத்துல ஆனா ஆபிஎஸ் அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க இந்த கோயிலுக்கு வந்துட்டு போயிருக்காங்க. ஒரு கோயிலே ஒண்ணு இருக்கு. சரிங்களா? அதை இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இதுக்கு அடுத்த நியூஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ஷார்ட்டா சொல்லணும்னா, பர்சனாலிட்டிஸ் அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸ் அப்படின்னு சொல்லி டிஎன்பிசி ஹெட்டிங்ல இருக்கு. அந்த ஹெட்டிங்ல தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த நபர் வந்து ஒரு விருது வாங்கியிருக்காங்க. சரியா? முதல்ல இவர் ட்ரைபல் அப்படின்னும், ரெண்டாவது பத்மஸ்ரீ விருது வாங்கியிருக்கார் அப்படின்னும், தமிழகத்தை சேர்ந்தவர் அப்படின்னு தெரியணும். முக்கியமான விஷயம் ஓவியர் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலாவே நம்ம கலைத்துறையில் இருக்கிறதுனால நான் மீன் பண்ற வார்த்தைகளை பொறுத்த வரைக்கும், நீங்க ஆர்ட் அண்ட் கல்ச்சர் படிக்கிறப்ப ஓவியம்னு வந்தாலே, இன்னும் சரியா சொல்லணும்னா தமிழ்நாட்டின் முதல் அரசவை கவிஞர், சரிங்களா, நாமக்கல் கவிஞர் ராமலிங்கர், அவரும் ஒரு ஓவியர் தாங்க.
இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்த பேசிஸ்ல கேட்பாங்க. என்னமா நியூஸ்ல வந்திருக்கு, நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் வசிக்கும் பல்லவ மரபை சேர்ந்தவர்களாக கருதப்படும் அழுக்குறும்பர். அப்போ ஒரு ட்ரைப் இருக்காங்க. நான் இருளத்தோட மட்டும் தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அழுக்குறும்பர் அப்படின்றவங்க இருக்காங்க அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். சரியா? இவங்க கன்னடம்ல கலந்து மொழி பேசுறாங்களாமா. பாரம்பரிய வேட்டையாடிகள், ஆப்வியஸா ஹண்டர்ஸ் அண்ட் தோட்டக்கலை. இப்ப எக்ஸாம் கேள்வி கேட்கறாங்கன்னா அழுக்குறும்புகள் பற்றிய கூற்றுகளை கருத்தில் கொள்க அப்படின்னு கேட்கலாம். அடுத்து இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஆப்வியஸா நமக்கு டிராயிங் பெயிண்டிங் சொல்லி பேசிக்கிட்டு இருக்கோம்ல, இவங்களுடைய வாழ்க்கை முறை வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. அன்றாட வேலைகளான தேன் சேகரிப்பு, தானியங்கள் உலர்த்துதல், இதை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து லைக் ஓவியம் வரைஞ்சிருக்காங்க. இதுல கிட்னா நேம் தெரிஞ்சு வச்சுக்கோமா, இதுதான் முக்கியமே. கிட்னா என்ற ஆர் கிருஷ்ணன். சரியா? இவருக்கு தான் விருது கொடுத்திருக்காங்க. இவர் இறந்துட்டாப்ல, இருந்தாலும் அந்த முயற்சியை ரெகனைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்திய அரசு விருது கொடுத்திருக்காங்க. இந்த மார்க் பண்ணி வச்சிருக்கேன்ல, இதுவே தாராளமா போதும். அப்ப எந்த பிளேஸ், அவர் பேர் என்ன, பேசிக்கலா எந்த ட்ரைபல் குரூப் சேர்ந்தவங்க, அந்த ட்ரைபல் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதா நமக்கு முக்கியம். இதை தாண்டி நான் வேற படிக்கணுமா பாஸ் அப்படின்னு கேட்டா, சேம் பாரம்பரிய ஓவிய கலைகளை பாதுகாப்பதற்காக கிளியரா கொடுத்திருக்காங்க. இலைகள், குச்சிகள், உருக்கள், ஆழம் விழுதுகள், விலங்குகளின் சாணம், மண்ணிலிருந்து தயாரிக்கப்பட்ட இயற்கை சாயங்களை மட்டுமே. அந்த இயற்கை சாயங்கள் நேச்சுரல் டைஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, திஸ் மோஸ்ட் ஃபேமஸ் இன் ராஜஸ்தான். இன்னைக்கு போல அதை பார்க்க முடியும். அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு இருக்குங்கிற அந்த கம்பேரிட்டிவ் ஸ்டேட் பாலிடிக்ஸ் தான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியதுமா. பட் எனக்கு வந்து எக்ஸாமுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஹெட்டிங் தான். ஸோ இதெல்லாம் மெயின்ஸ் கம் ப்ரிலிம்ஸ்மா. சரியா? ஸோ இந்த இடத்துல பாலியார் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல நம்ம சரியா படிக்க வேண்டியது இந்த ரீசன்ஸ் தான் ப்ரிலிம்ஸ்க்கே தேவைப்படுது. இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல ஆர்டிகல் 46 டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அதுல SC ST பீப்புள் டெவலப்மெண்ட்டுக்காக இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கணும். ப்ரமோஷன் ஆஃப் அகெயின் எஜுகேஷன் கிளியரா கொடுத்துருக்கான். எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி ஸ்கெடியூல் ட்ரைப்ஸ், ஆர்டிகல் 244 அட்மினிஸ்ட்ரேஷன், 5th ஸ்கெடியூல், 6th ஸ்கெடியூல், மொத்தம் 2 ஸ்கெடியூல் இருக்கு. சரிங்களா? அவசியம் மொத்தம் 10 ஸ்கெடியூல் இருக்கு. அதுல 5th 6th ரொம்ப அதிகம் நியூஸ்ல இருக்கும். ஆர்டிகல் 338A நீங்க படிச்சிருப்பீங்க, நேஷனல் கமிஷன் ஃபார் ST அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த நியூஸ்ல இருந்து இந்த பாயிண்ட்ஸ்லாம், ஏன்னா லாஸ்ட் வீடியோஸ்ல வந்து கமெண்ட் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, லாஸ்ட் மினிட்ல இருக்கும் எங்களுக்கு பாயிண்ட்ஸா கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு. இதை பேஸ் பண்ணிதாமா எக்ஸாம்ல கண்டிப்பா சென்டென்ஸ் ஃபார்ம் பண்றாங்க. இந்த வேர்ட் சம்பந்தமா இருந்தாலே அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். சரிங்களா? அடுத்த கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ், இது நீ டெஃபினட்டா படிச்சுதான் ஆகணும். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தட்ஸ் வெரி சிம்பிள், ஜெர்மன் ஸ்கீம். சரிங்களா? இந்த வார்த்தை வந்தாலே ட்ரைபல் ஞாபகம் வச்சுக்கங்க. ட்ரைபல் வெல்ஃபேருக்காக எடுத்திருக்க இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது தான். இது நான் ஏன் படிக்கணும்னு கேட்டா, லைக் பிர்சா முண்டா அவங்களுடைய 150வது பர்த்டே செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த பேசிஸ்ல நீங்க படிச்சுதான் ஆகணும். வண்ணம்னு ஞாபகம் வச்சுக்கங்க. அடுத்த ஏகலைவ மாடல் ரெசிடென்ஷியல் ஸ்கூல், இது ஒரே ரெட்டி குரூப் அப்ரிவேஷன் EMRS, ஏகலைவ மாடல் ரெசிடென்ஷியல் ஸ்கூல். ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட், வன உரிமைகள் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு 2006 சட்டம் வந்து 20 வருஷம் ஆயிடுச்சு. அதனால எக்ஸாம்ல கேட்பாங்க. சரிங்களா? பெசா, பஞ்சாயத்து எக்ஸ்டென்ஷன் ஸ்கெடியூல் ஏரியாஸ் ஆக்ட் 1996. சரிங்களா? நீங்க லோக்கல் கவர்மெண்ட் படிச்சிருப்பீங்கல்ல, 73rd 74th அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னு சொல்லிட்டு. இதே மாதிரி ட்ரைபல் பீப்புளுக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணும்னு சொல்லிட்டு இருக்கிறது பெசா ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க இந்த ஸ்லைட்ல இருக்கலேன்னு தான் எக்ஸாம்ல கொஸ்டின் வந்திருக்கு, மறுபடியும் கேட்பாங்க. சரிங்களா? அப்ப கிட்னான்னு ஒரு பர்சனை வச்சுக்கிட்டு பேக்ரவுண்ட்ல இதர்வைஸ் பண்ணா போதுமா? சரிங்களா? ஸோ இதுல மேக்ஸிமம் தெரிஞ்ச வேண்டியதுதான். 3rd ஆர்டிகல் போயிடலாம். லிட்ரலி இந்த வாட்டி என்ன ட்ரை பண்ணிருக்கேன்னா, பேப்பர் கட்டிங் அப்படியே போஸ்ட் பண்ணிட்டு அதுலேருந்து என்ன படிக்கணும் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்க இங்க படிக்க வேண்டிய விஷயங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதை ஏன் என்ன படிக்கணும்னு கேட்டா, பாண்டட் லேபர் ஆக்ட், சரியா சொல்ல போனா 1976ல கொத்தடிமை ஒழிப்பு சட்டம்னு கொண்டாந்துருக்காங்க. சரியா? 1976 50 வருஷம் ஆயிடுச்சு. அப்ப 50th ஆனிவர்சரியில எக்ஸாம்ல கண்டிப்பா கேள்வி கேட்பாங்க. சரிங்களா? ஆப்வியஸா இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்பிளேஷன் படிச்சிருக்கோம்ல, ஆர்டிகல் 23 and 24, அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ முதல்ல டேஸ்ல TNPSC கேள்வி கேட்பாங்க. இங்க பாருங்களா, தமிழகத்தில் ஆண்டுதோறும் February 9ஆம் தேதி என்று, February மாசம் பிடிச்ச மாசம். சரிங்களா? 1 ஆப்வியஸா வெட்லாண்ட்ஸ் டே, February 4 கேன்சர் டே, Feb 10 வேர்ல்டு பல்சஸ் டே, February 13 வேர்ல்டு ரேடியோ டே, Feb 28 நேஷனல் சயின்ஸ் டே. நிறைய டேஸ் படிச்சு வச்சிருப்போம். நான் நல்லா படிச்சுட்டு போவேன். நான் நல்லா படிச்சுட்டு போனா சரியா, சம்டைம் TNPSC மனசு உறுத்தும், படிச்சது கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸாம் டஃப் ஆகுறேன்னு இப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க.
அப்ப அந்த பேசிஸ்ல தான் இது நோட் பண்றது. ஸோ தமிழகத்தில் ஆண்டுதோறும் வார்த்தையை தமிழகம் மென்ஷன் பண்ணிட்டாங்க. சரிங்களா? கொத்தடிமை தொழிலாளர் முறை ஒழிப்பு நாளாக அப்படின்னு சொல்லி எப்பயில அந்த ராஜா 2020 செப்டம்பர் 23 தான் அது பண்ணியிருக்காங்க. அப்ப லாஸ்ட் 5 வருஷமா தான் சிலம அவேர்னஸ் கொண்டு வந்துகிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல செக்ஷன் 2G எல்லாம் போட்டு குழப்பிருப்பாங்க. அதை நம்ம ஃபர்தரா படிச்சுக்கலாம். ஸோ முதல்ல இங்க எங்க வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் மெயின்ஸ்க்கு படிச்சுக்கலாம். இந்த ஆர்டிக்கலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆக்ட், ஒரு டேட்டு, இது மேண்டேட்ரி. இதை தாண்டி படிக்க வேண்டியது ஆர்டிக்கல் அப்படிங்கிறது. ஸோ என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்மா. இந்த ஆப்வியஸா இந்த பிபிடியை நான் குரூப்ல ஷேர் பண்ணி விட்டுறேன். என்ன ஹைலைட் பண்ணிருக்கணும் ரெஃபரன்ஸா எடுத்துக்கங்க. ஏன்னா ஒரு ஷார்ட் வீடியோ போடுறப்ப வந்து நிறைய டம்ப் பண்ணவும் கூடாது. ஸோ நான் வாட் இஸ் வாட் நான் சொல்லிடுறேமா. சரியா? இது பாயிண்ட்ஸ் புரியலைன்னா எனக்கு பின் பண்ணுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல இது ஒண்ணு மட்டும் தாராளமா போதும். பட் இதோட பேக்ரவுண்ட் ஆப்வியஸா 23 ப்ரைவேட்ஸ் ஹியூமன் டிராபிகிங். இந்த பெகார்னு வார்த்தை இருக்குல்லமா, இது எக்ஸாம்ல கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா, பெகார் அப்படிங்கிற வார்த்தை இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல எந்த ஆர்டிகல் இருக்கு அப்படிதான் கேள்வி கேட்டிருந்தாங்க. ஆனா ஆப்வியஸா ஆர்டிகல் 21 ரைட் டு லைஃப் வித் டிக்னிட்டி, ஆர்டிகல் 39 இது ஆப்வியஸா மாநில அரசுகளோட பொறுப்புகள்னு சொல்லி பேசியிருப்பாங்க. அகைன் 46ல ப்ரமோஷனா வீக்கர் செக்ஷன். நம்ம இதுக்கு முன்னாடி 46 படிச்சோம். லைக் ட்ரைபல் கிட்னா பத்தி படிச்சுக்கிட்டு இருந்தோம். சரிங்களா? ஸோ இந்த இதெல்லாம் ப்ரொவிஷன்ஸ். இதை தாண்டி நான் என்ன படிக்கணும்? இந்த ஆக்ட்ல இப்ப எக்ஸாம் என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஆக்ட் கொடுத்து அதோட ப்ரொவிஷன்ஸ் என்ன, பில்லு கொடுத்து அதோட கீ ஃபீச்சர்ஸ் என்ன அப்படிலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ 1976 50 வருஷம் ஆயிடுச்சுங்களா. அபாலிஷஸ் பாண்டட் லேபர், கேன்சல்ஸ் பாண்டட் டெப்ட் அண்ட் ஃப்ரீஸ் பாண்டட் லேபரர்ஸ் அண்ட் பனிஷஸ் அஃபெண்டர்ஸ். இதுதான் மெயின் தீம். இந்த வார்த்தைகளுக்கு வலுவுற்ற மாதிரி என்னென்ன வாக்கியங்கள் இருக்கோ அது எல்லாமே கரெக்ட். சரிங்களா? ஸோ சைல்டு அண்ட் அடலசன்ட் லேபர் ஆக்ட், மினிமம் வேஜஸ் ஆக்ட், இன்டர் ஸ்டேட் மைக்ரண்ட் ஒர்க்மென் ஆக்ட், கோட் ஆன் வேஜஸ் 2019. அந்த மினிமம் வேஜ் ஆக்ட், கோட் ஆன் வேஜ் இருக்குல்ல, இதெல்லாம் இப்ப கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்கு. லேபர் லா கூட தனியாக எக்கனாமிக்ஸ்ல படிச்சுக்கலாம். அப்போ இதெல்லாம் அந்த சட்டங்கள் இல்ல பாஸ் குரூப் 1 தான் ஃபர்ஸ்ட் வருது, ரொம்ப டஃபா கேட்பாங்க, நல்லா ப்ரிப்பேர்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் வேணும்னா ஜட்ஜ்மெண்ட்ஸ்லாம் வரப்ப ஃபுல்லாலாம் படிச்சுக்கிட்டு இருக்காதம்மா. வழக்கோட பேர் என்ன, வழக்கோட தீர்ப்பு என்ன, ரெண்டு மட்டும் தெரிஞ்சுக்கும். மனப்பாடெல்லாம் பண்ணாதையா, மறந்து போயிடும். சும்மா எழுதி பார்த்துட்டு விட்டுருங்க. சரிங்களா? இந்த இடத்துல எனக்கு பந்துவா முக்தி மோர்ச்சா யூனியன் ஆஃப் இந்தியா 1984 ஆர்டிகல் 21 சம்மந்தப்பட்டது. அதே மாதிரி நீரஜா சௌத்ரி ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ். இப்ப எனக்கு இந்த மோர்ச்சாங்கிற வார்த்தை, நீரஜாங்கிற வார்த்தை உனக்கு எது ஈஸியா இருக்கு எழுதி எழுதி ரிலேட்டட் டு லைக் பாண்டட் லேபர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கேன். இப்ப லாஸ்ட் மினிட்ல இப்படி படிச்சாலே போதும். ரிவைஸ் பண்றது ஈஸி, நிறைய நோட்ஸ் எடுறதுக்கு தேவையில்லை. ஆப்வியஸா வந்தே மாதரம் இது 2025ல சரியா ஆரம்பிச்ச ஒரு விஷயம். நவம்பர் 7 1875 பக்கிம் சந்திர சாட்டர்ஜி எழுத ஆரம்பிச்சாருன்னு சொல்லி 150 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இந்திய அரசாங்கம் ஒரு வருஷம் ஃபுல்லா செலிப்ரேட் பண்றாங்க. இந்த பேசிஸ்ல நமக்கு இது முக்கியம். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்றும் இல்லாம வந்தே மாதரம் அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் தெரிஞ்சுக்க. இப்போ சட்டம் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது, அதை தாண்டி நீ படிக்க வேண்டியது இந்த ஃபேக்ட் தான்மா. ஸோ கம்பேரிசன் தெரிஞ்சுங்க. நேஷனல் ஆந்தம், நேஷனல் சாங். நேஷனல் ஆந்தம்க்கு மரியாதை கொடுக்கணும், நமக்கு சட்டமே இருக்கு. ஆனா வந்தே மாதரம் சாங்குன்னு தனி சட்டம் கிடையாது. இப்பதான் இந்தியன் பார்லிமெண்ட்ல பில் பாஸ் பண்ணிருக்காங்க, ஆக்டா வந்துருச்சு. அதனால இந்த வருஷம் ஃபுல்லாவும் சரி, அடுத்த வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்கும். அவ பேசிக் ஃபேக்ட் இது யார் எழுதுனாங்க, அதை விட முக்கியம் 3 minutes 10 secondsல பாடணும்னு சொல்லிட்டு. இதுக்கெல்லாம் அல்டிமேட் கரண்ட் அஃபேர்ஸ் என்னன்னா, இந்த வருஷம் ஜனவரி 26 குடியரசு தினத்துல சரிங்களா வந்தே மாதரம் சாங்ல இருக்க அந்த 6 ஸ்டான்ஸாவையும் ஒரு பரேடா வந்து லைக் டிஸ்பிளே பண்ணி விட்டுருப்பாங்க. இந்த பரேட் டிஸ்பிளே பண்ணிருப்பாங்க. இந்த கண்டென்ட் டெஃபினட்டா தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன் எப்ப எழுதுனாங்க, பாலிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூல எப்ப அதை அடாப்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டேர்ம்ஸ்லாம் வாட் இஸ் வாட் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இதை பார்த்தாலே மேக்ஸிமம் கண்டென்ட்ஸ் புரிஞ்சிடும். அண்ட் தி ஷார்ட் நியூஸ், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து லைக் ஃபைட்டர் ஜெட்ல டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நம்ம அப்புறமா கண்டினியூ பண்ணிக்கலாம். பட் கீப் இட் இன் மைண்ட், பிரசாந்த் PRACHAND இன்ஃபர்மேஷன் மட்டும் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போதைக்கு இந்த ஸ்லைட்ஸ்ல இவ்வளவுதாம்மா. இதுல இருந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா வந்து நீங்க ஆப்வியஸா எனக்கு குரூப்ல செக் பண்ணுங்க, ரெஸ்பாண்ட் பண்றேன். தேங்க்யூ.